ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, நல்லதுக்கு எப்பவுமே காலம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இலக்கியாவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னென்னாக்கா, அவங்க எத்தனை டைம்னாலையும் நம்ம அஞ்சலியை மன்னிச்சு விட்டதுனால தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமாக நம்ம அஞ்சலி கார்த்தியை கடத்தி வச்சுட்டு இருந்ததும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியப்படுத்த விட்டது பெரிய ஒரு முட்டாள்தனமாக ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு சார்பாக தான் நம்ம இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை விழுந்துருச்சு. என்னன்னாக்கா, இப்போ எதுவும் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நேர்மையாக உண்மையாக சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்ணதுக்கு இப்போ நம்ம இலக்கியா கையுங்காலமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பணத்தை கொடுத்து இந்த இளநீர் கடைக்கார கையில் விஷயத்தை சொல்லலான்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சுனாக்கா, போலீஸ் கையிலையும் பணத்தை கொடுத்துட்டாங்க, அதுவும் தெரியும். இந்த இளநீர் கடைக்காரங்க பணத்தை கொடுத்ததும் தெரியும். இப்போ அவங்க ரெண்டு பேர் பிடிச்சிருந்தாலே இலக்கிய உண்மையை சொல்லியிருந்தாலே விட்டுருப்பாங்க. ஆனாலும் அந்த கார்த்திகையில் உண்மையை சொல்லாதனால போதும் அண்ணி உங்கள் வேஷம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கினதான் மிச்சம். ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி கொடுக்கணும். இலக்கிய மேலே கையை வச்சிட்டிங்களா, இதுக்கப்புறம் அஞ்சலியாவது கார்த்திகாவது யாரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது. என் பொண்டாட்டிக்காக தான் நான் இந்த வீட்டில் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னா அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்றதுக்காக என் பொண்டாட்டி எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய பெரிய விஷயம் நடக்க போகுது. அடுத்து அஞ்சலியோட சாப்டரும் நம்ம பைரவோட கதையும் முடிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் என்னாச்சு, நம்ம இலக்கியாவை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமாவது இந்த கௌதமும் இந்த இலக்கியாவது கொஞ்சமாவது திருந்தினா தான் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். நல்லதுன்னு சொல்லிட்டு தான் தலையில் மண்ணை வாரி போட்டுறதே இவங்களோட வேலையாக போச்சு. முக்கியமாக இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டில் வச்சுட்டு இருந்தால் எந்த ஒரு நல்ல குடும்பமாக இருந்தாலும் நடுத்தருக்கு வர்றதான் மிச்சமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் வெளியே வந்தாங்க. இப்போ அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவளை கொல்லணும், அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ கௌதமை விட்டே வெளியே முடிக்கிட்டாக்கா போதும், இன்னொரு கல்யாணம் நம்ம கௌதமுக்கு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை நம்ம பைரவி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ண எல்லா பிளானுக்கும் எல்லா தப்புக்கும் சரியான தண்டனையை நம்ம கௌதம் கொடுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் தப்புன்னு நடக்கவே நடக்காது அந்த வீட்டில். ஏன்னா இந்த பைரவியாலும் இந்த அஞ்சலியாலும் ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சாச்சு. பிஸ்னஸ்லையும் சரி, என் பொண்டாட்டியோட வாழ்க்கையிலையும் சரி, என்னோட வாழ்க்கையிலையும் சரி. இலக்கியாவை தொட்டவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் நினச்சிட்டு இருந்தாரு. இதுமே நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறான்னாக்கா, சரியான எவிடன்ஸோடு போயிட்டு நம்ம இலக்கியாவை காப்பாற்ற போகிறாங்க. அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்தாவது வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் வெளியே கொண்டு வந்த பிறகு தான் நம்ம இலக்கியாவோட ஆட்டம் இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கு தெரிய போகுது. மன்னிச்சு விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இப்போ நம்ம இலக்கியா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம இலக்கியா திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.